ஹாய் ஹலோ வணக்கம் நிழல் நண்பர்களே, இது உங்கள் நிழல் சேனல். ஒரு பேய் பங்களால இருந்து 5 பேர் தப்பிச்சு வெளியில் வந்துட்டோம், நிம்மதியாக இருந்தாங்க. அவங்க தங்களோட அனுபவத்தை ஒரு யூடியூப் வீடியோவாக போடுறாங்க. ஆனால் அந்த வீடியோவுக்கு வந்த ஒரு கமெண்ட் அவங்கள மொத்தமாக நடுங்க வச்சுது. அந்த கமெண்ட்டில், இது என் வீடு, நீங்கள் இன்னும் என் வீட்டில் தான் இருக்கீங்கன்னு இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, இது படிக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். இது யாரோ விளையாடுறாங்க, இல்லைன்னா ஒரு டைப்பிங் மிஸ்டேக்னு அவங்க சமாதானம் ஆக முயற்சி பண்ணும்போது இந்த கேஸை விசாரிக்கிற சிபிஐ அதிகாரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுக்கு அப்புறம் தான் புரியுது இது ஒரு அமானுஷ த்ரில்லர் கதைக்கு ஆரம்பம்னு. அப்படி என்ன அந்த அதிகாரி சொன்னாரு, அந்த பங்களாக்குள்ள நிஜமாவே என்னதான் நடக்குது, வாங்க விரிவாக பார்ப்போம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கார்ட்லேயும் அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த கதையோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சிபிஐ அதிகாரி அவங்க முன்னாடி ஒரு பழைய ஃபைலை வைக்கிறாரு. அதோட தலைப்பு வழக்கு எண் 17, மாலினி 1998. யார் இந்த மாலினி? 1998 மாலினிங்கிற ஒரு பொண்ணு அவங்க குழந்தையோட அதே பங்களால சந்தேகத்துக்கிடமான முறையில் இறந்து போனதா சொல்றாரு. ஆனால் ஒரு நிமிஷம், இது தற்கொலை இல்லை, இது ஒரு கொலைன்னு அந்த அதிகாரி சொல்றாரு. அப்போ இருந்த பங்களாவோட உரிமையாளர் இந்த கொலையை மறைச்சிருக்காரு. இதனால மாலினியோட ஆவி ஒரு பழிவாங்கிற சக்தியா மாறிடுச்சு. ஓகே, இது கேட்கறதுக்கு நம்ம வழக்கமாக பார்க்குற ஒரு பேப்பட மாதிரி தான் இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இங்கே தான் ஒரு முக்கியமான திருப்பம் இருக்குது. அவர் அவங்கள நேராக பார்த்து சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ளே போன 4 குழுவும் சரியா ஒரு வாரத்தில் காணாமல் போயிருக்காங்க. அவங்க என்ன ஆனாங்க, எங்கே போனாங்கன்னு எந்த தடையும் இல்லை. நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்து இன்னைக்கு 4வது நாள். உங்களுக்கு இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்குது. அந்த நிமிஷம் அந்த அறையில் இருக்கிற கடிகாரத்தோட சத்தம் கூட ஒரு மரண ஓலை மாதிரி அவங்களுக்கு கேட்டுச்சு. யோசிச்சு பாருங்க, மரணத்துக்கு கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சா எப்படி இருக்கும். சரி, சிபிஐ அதிகாரி போனதுக்கப்புறம் அந்த 5 பேரை என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அரவிந்த் அவனோட ரூமில் ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு ஒரு கேமராவை செட் பண்ணுறான். அன்னைக்கு ராத்திரி அந்த ஃபுட்டேஜை எடுத்து பார்க்குறான். சரியா ராத்திரி 11:47 கதவை தட்டுற சத்தம் பதிவாயிருக்கு. ஆனால் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கேமராவில் பார்க்கும்போது வெளியில் யாருமே இல்லை. காத்துல கூட கதவு சத்தம் கேட்டிருக்குமேனு அவங்க நினைக்கும் போதே திடீர்னு லேப்டாப் ஸ்கிரீன் சிறிது நேரம் தடுமாறி அணையுது. ஸ்கிரீன் திரும்ப வரும்போது அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா இப்போ அந்த கேமராவோட ஆங்கிள் மாறி இருக்கு. அதே அரவிந்தோட ரூம் தான் தெரியுது. ஆனா இந்த முறை யாரோ கதவுக்கு வெளியில இருந்து உள்ள பாக்குற மாதிரி தெரியுது. கவனிச்சிங்களா? யாரோ அவங்கள வெளியில இருந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல அந்த லேப்டாப் ஸ்கிரீன்ல ஒரு குழந்தையோட மெல்லிய குரல் நான் உள்ளதான் இருக்கேன்னு சொல்லுது. பயத்துல அரவிந்த் லேப்டாப்பை பூன்னான். ஆனால் அந்த சத்தம் மட்டும் அறைய விட்டு போகவே இல்லை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே, நீங்கள் அரவிந்தோட நிலைமையில் இருந்திருந்தா என்ன பண்ணுவீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அந்த அமானுஷ்ய அனுபவம் அரவிந்துக்கு மட்டும்தான் நடந்துச்சான்னு பார்த்தா அதுதான் இல்லை. குழுவில் இருக்கிற அருணுக்கும் ஒரு ஃபோன் கால் வருது. எடுத்து பேசினா அந்த பக்கம் ஒரு குழந்தை சிரிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இன்னொரு ஃப்ரெண்டு கார் ஓடிட்டு இருக்கும்போது ரியர்வியூ மிரரில் பார்த்தா பின்னாடி சீட்டில் அதே மாலினி உட்கார்ந்துருக்கிறது தெரிஞ்சிருக்கு. ஆக இது நம்ம சாதாரணமாக கேட்குற கட்டுக்கதை இல்லை, அவங்க வாழ்க்கையில் நடக்கிற நிஜம்னு அவங்க உணர்ந்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த பங்களாவில் அவங்க பார்த்த ஒரு குடும்ப புகைப்படம். ஒருவேளை அந்த புகைப்படத்துக்கும் அந்த ஆவிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே சிபிஐ அதிகாரி கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அவர் சொல்கிறாரு, அந்த வழக்கோட காணாமல் போன கடைசி பக்கம் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஆவி ஒரு பொருளோட பிணைக்கப்பட்டிருக்கு. அது வேற எதுவும் இல்லை, நீங்கள் அந்த வீட்டில் பார்த்தீங்களே ஒரு புகைப்படம், அந்த புகைப்படம் தான். ஆனால் பிரச்சனை என்னன்னா, அந்த புகைப்படத்தை அவங்க அந்த பங்களாலே விட்டுட்டு வந்துட்டாங்க. வேற வழியே இல்லாமல் உயிர் பிழைக்கணும்னா இந்த புகைப்படத்தை அழிச்சே ஆகணும்னு முடிவுக்கு வர்றாங்க. அதனால் அவங்க திரும்பவும் அந்த பிளட் பங்களாவுக்கே போகிறாங்க. தமிழ்நாட்டில் அமானுஷ இடங்கள் நிறைய இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு அது மட்டும்தான் ஒரு பெரிய அமானுஷ இடமா தெரிஞ்சுது. இந்த முறை அந்த மாளிகையோட பெரிய கேட் அவங்களுக்காகவே காத்திருக்க மாதிரி திறந்து கிடந்தது. உள்ளே போனதும் ஒரு மயான அமைதி. அந்த ஹாலில் டேபிள் மேலே அந்த புகைப்பட ஃப்ரேம் இருந்தது. ஆனால் உள்ளே இருந்த புகைப்படத்தை காணோம். டமார்னு மெயின் கதவு மூடின சத்தம் கேட்டுச்சு. மாடியிலிருந்து அதே குழந்தையோட சிரிப்பு சத்தம். விழுந்தாளிங்க திரும்ப வந்துட்டீங்கன்னு ஒரு குரல். ஆனால் இந்த முறை அவங்க பயப்படலை, ஏன்னா அவங்களுக்கு நேரம் இல்லை. வேகமாக மாடிக்கு ஓடுறாங்க. அங்கே ஒரு ரூமில் அந்த குழந்தை ஒரு மூலையில் உட்காந்து கையில் அந்த புகைப்படத்தை வச்சு அழுதுட்டு இருக்கு. அரவிந்த் மெதுவாக அந்த குழந்தைகிட்ட போகிறான். அப்போதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த குழந்தை அவங்கள பழிவாங்க வரல, உதவி கேட்குது. ஆமா, அந்த குழந்தை புகைப்படத்தை நீட்டுது. அந்த புகைப்படத்தோட பின்னாடி ரத்தத்தால எங்களை காப்பாத்துன்னு எழுதியிருக்கு. அரவிந்த் அதை படிச்சு முடிக்கிறதுக்கும் அவனுக்கு பின்னாடி மாலினியோட ஆவி ஒரு பெரிய அலறலோட வர்றதுக்கும் சரியா இருக்கு. உடனே அருண் தன்னோட கேமரா ஃபிளாஷை ஆன் பண்றான். அந்த வெளிச்சத்தை தாங்க முடியாம அந்த ஆவி கத்துது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த புகைப்படத்தை பிடுங்கிட்டு வெளியே ஓடி வந்து
பங்களாக்கு வெளியில வச்சு எரிச்சிடுறாங்க. உள்ள இருந்து வந்த அலறல் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா அடங்குது. எல்லாம் முடிஞ்சதுன்னு அவங்க நிம்மதியா பெருமூச்சு விடும்போது அங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்க மறந்துட்டாங்க. இது ஒரு சாதாரண பேய் கதை இல்லையே. அன்னைக்கு ராத்திரி அரவிந்த் தூங்கிட்டு இருக்கான். அவனோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது, ஒரு அனானிமஸ் நம்பர்ல இருந்து. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அது ஒரு புகைப்படம். அந்த புகைப்படத்துல அரவிந்த் அவனோட படுக்கையில தூங்கிட்டு இருக்கான். ஆனா அந்த புகைப்படம் அவனோட ரூமோட மூலையில இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. புகைப்படத்துக்கு கீழே ஒரு மெசேஜ், இப்போ நீ என்னோட குழந்தை அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ நண்பர்களே, இப்போ நீங்க சொல்லுங்க, மாலினியோட ஆவி நிஜமாவே அழிஞ்சிருச்சா, இல்ல அது இப்போ அரவிந்த் தன்னோட குழந்தையா மாத்திக்கிச்சா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபியர் எமோஜி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களை வந்து சேரும். நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை என்னோட காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரியான ஹாரர் வீடியோஸ் கொண்ட பிளேலிஸ்ட்டை நான் கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அட்டாச் பண்ணுறேன். மறக்காமல் போய் பாருங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு ஸ்பைன் செல்லிங் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை இது உங்கள் நிழல் சேனல்.